வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கூடல்புதூரில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வீடைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடு கட்டி இப்போ தான் ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, எலக்ட்ரிக் ஒர்க்கு, சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு, ஒரு 2 சென்ட் இடத்துல கட்டப்பட்ட வீடுங்க. 860 சதுரடி. இந்த வீடு வந்து ஒரு 55 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடு ஸ்விஃப்ட்டு, ஆல்டோ இந்த மாதிரி கார்களை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட்டமைப்பில் இருக்குது இந்த வீடை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். வீடு அருமையான கட்டமைப்பாக இருக்குது. வீடை பாருங்கள், பிடிச்சிருக்கோங்க. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த மாதிரி வருது. ஏரியா பார்த்திங்களா, நல்லா இருக்கா? எல்லாமே பெரிய வீடுகள் தான். இந்த மாதிரி வந்துடுது, தெரியுதுங்களா? இது இந்த குப்பையாக கிடக்குன்னு நினைக்காதீங்க. இந்த வீடு கட்டி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த இது முடிஞ்சு சிமெண்ட்டு காரா இதெல்லாம் எடுத்து போட்டது தான் அந்த இது கிடக்கு. அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. மற்றபடி என்ன இப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கழிவுகள், இதெல்லாம் குப்பையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவோம். எம்எஸ் விண்டோ, பெரிய டோர் போட்டிருக்காங்க. கீழே ரேம்ப் இருக்குது, வண்டி ஏற்றுறதுக்கு, கார் ஏற்றுறது, உள்ள நிப்பாட்டுறதுக்கு. இந்த மாதிரி வருதுங்க கார் பார்க்கிங், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது கார் பார்க்கிங். எஸ்எஸில் டோர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதையும் காமிச்சிட்றேன். இந்த மாதிரி எஸ்எஸில் அருமையாக டோர் இருக்குது. சேஃப்டி கேட்டு மேலே எல்லாமே எல்இடி மேலே போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி வருது. இது கார் பார்க்கிங்கு. சைடில் பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சின்ன திண்ணை இருக்குது, அதுக்கு கீழே செப்பல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க. சைடில் விண்டோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே தேக்கிலே போட்டிருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஒரு 190 சதுரடிங்க ஹாலு. 200 சதுரடிக்கு ஒரு 10 சதுரடி கம்மி. இந்த மாதிரி வருது. மேலே பால் சீலிங் பாருங்கள், எல்லாமே உள்ள எல்இடி அமைப்பு நல்லா இருக்குது. யூபிஎஸ்சி டோர் போட்டிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏசி போட்டால் லீக்கேஜ் இருக்காதுங்க. இந்த பொருட்களா டோர் பாருங்கள், பாலிஷ் பண்ணியிருக்காங்க. தேக்கு டோரு ரொம்ப அருமையாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் நேரில் வந்து இதை பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வருது. $55 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள், பேசிக்கிறோம். கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது. மாடுலர் கிச்சன். மேலே கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி கபோர்டு இருக்குது, எல்லாமே நம்ம நல்லா நேர்த்தியாக இருக்குது. இது வந்து வாஷிங் மிஷினுக்காக வச்சுருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா பைப் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு கீழே இந்த ரிஞ்சு, இதில் தண்ணி போயிடும். வாஷிங் மிஷின் தண்ணி, துவைக்கிற தண்ணியெல்லாம் இதில் போயிடும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க, ஓப்பன். அது மேலே வந்து ஃபைபர் சீட் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க வீடு அமைப்பு. வடக்கு பார்த்த வாசல். இது வந்து ஒரு 120 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், மேலே எல்லாமே எல்இடி பண்ணியிருக்காங்க. பால் சீலிங்கில் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வருது. நல்லா ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமாக இருக்குது.
இங்கே ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடுது. மேலே வந்து வாட்டர் ஹீட்டருக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம். கபோர்டு இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மொக்கொண்டு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மொக்கொண்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடுது ரேக்கெல்லாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து மற்ற பொருட்களெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருது. அதேமாதிரி டோர்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமு, ஒரு 80 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. இதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. மேலே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உள்ளே வந்து இந்த இது கொடுத்துருக்குறாங்க. மேலே மச்சு, அது நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா பெருசாக, சரியான பெருசுங்க. நல்லா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 சதுரடி குறையாத பெரிய மச்சு. இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பாருங்கள். இதுலேயும் வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கிறதுக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான கட்டுமானத்தில் ஒரு வடக்கு பார்த்த வீடு, ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே கம்மி பட்ஜெட்டுங்க. 55 லட்ச ரூபான்றது இது கம்மியான இதுலேயே வருது. இந்த மாதிரி வருது பாருங்கள். வீடு நல்ல பெரிய வீடுங்க. 860 சதுரடி வருது. நல்ல செஞ்சதுரமான ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது. எடுத்துக்கிட்டோம்னா சதுர அமைப்பில் ஒரு சில கட்டடங்கள் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சதுர வாக்கில் சதுரமாகவே இருக்குது. ஜென்ரல் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு விருந்தாடிகள் வந்தாங்கன்னா சங்கோச்சப்படாமல் போய்ட்டு வர்றதுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துடுதுங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவிலே இந்த டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி வருது ஜென்ரல் டாய்லெட்டு. மொத்தம் அந்த வீட்டில் ஒரு 3 டாய்லெட் இருக்குது. அப்படியே மாடி போய் பார்த்துருவோம். படிகள்லாம் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. எஸ்எஸில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 304 தான். மாடி நல்லா பெருசாக அருமையாக இருக்குங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு விருந்து வைக்கிறதுக்கு தேவையான அளவு இந்த மாடி பெருசாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 750 லிட்டர் கெப்பபிலிட்டி உள்ள வாட்டர் டேங்க் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குங்க இந்த வீடு. முன்னாடியெல்லாம் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த எலிவேஷன் ஒர்க்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுதுங்க. இந்த வீடு வந்து நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். நல்லாயிருக்கு, ஏரியா நல்லாயிருக்கு. குழந்தைகள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி இருக்குங்க, தெரியுதுங்களா? சேஃப்டி, நல்ல அருமையான அமைதியான இடமும் கூட. வாங்க இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். இந்த பாருங்கள், மாடியில் நீங்கள் துணி துவைக்கணும், துவைச்சிக்கலாம். இந்த இருக்குது, குழாய் இருக்குது. அதே மாதிரி தண்ணி நல்லா இருக்குது, குடிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க, வந்து பாருங்கள் இந்த வீட்டை. அப்புறங்க நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.